காலை வணக்கம். கடவுளே, உமக்கு காலை வணக்கம். செல்வங்களே, உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு. பாரத் மாதா கி ஜெய். இந்தியாவிற்கு மறுபெயர் பாரத். அந்த பாரத் மாதாவுக்கு ஜெய். தமிழுக்கும் அமுதென்று பெயர். ஓ, அப்படி ஒரு பெயர் இருக்கிறது அல்லவா? அமுதம். அதை தமிழுக்கு ஒப்பிடுகிறார்கள். அதேபோல் தமிழுக்கும் அமுது என்று பெயர். என்ன அழகான பெயர். அதேபோல் தேவதாய், இறைவனுடைய அம்மா மேரி அம்மாவுக்கும் பல பெயர்கள் இருக்கிறது. அதில் எனக்கு ஒரு பழைய பெயர் ஞாபகம் வந்தது. என்னவென்றால், அவர்களே ஞான சௌந்தரி. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. அந்த பேர் என்ன தெரியுமா? ஞான சௌந்தரி. அப்படி என்று ஒரு திரைப்படம் கூட வந்தது. அம்மாவுக்கு ஞான சௌந்தரி. ஞானம் நிறை கண்ணிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கண்ணிகையே. ஞானம் நிறைந்த கன்னிகை, கன்னிமாதா. கன்னி மாதாவை என்றாலே ஒரு கதை இருக்கிறது. கன்னி எப்படி மாதாவாக முடியும்? பெண்களுக்குள்ளே ஆசிர்பற்றவள். அவளுக்கு கன்னி மாதா என்று அழைப்பார்கள். ஞானம் நிறைந்தவர்களாக இருந்ததினால்தான் கடவுள் அவர்கள் வயிற்றிலே இறைவனை பிறக்க வைத்தார். ஞானம் நிறைந்தவர். அவர்களுக்கு ஞான சௌந்தரி என்று ஒரு பெயர் சூழப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? மாண்புயர் 7 தூண்களுமாய், மாண்புயர் 7 தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. வாழ்வோர் அனைவரின் தாயே, வானுலகை அடையும் வழியே, ஞானம் நிறை கன்னிகையே. மக்கள் இஸ்ராயேல் தாரகையே, மக்கள் இஸ்ராயேல் தாரகையே, தனதோரமல தலமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே. ஞானம் நிறைந்த சௌந்தரியே. எனக்கு ஞான சௌந்தரி என்று திடீரென்று எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. என்னடா அது ஞான சௌந்தரி அப்படி என்றால், அது மாதாவிற்கு முற்பெயர். ஞானம் நிறைந்தவர்களாக இருப்பதனால் அவர்களுக்கு ஞான சௌந்தரி என்றும் ஒரு பெயர் உண்டு. அது அவ்வளவு பழக்கத்தில் இல்லை. பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள்.
ஓகே, ஓகே, ஓகே. செல்வங்களே, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பினாக்கா ஒரு மெரினாக்கா ஹாப்பியா? நான் நினச்சிருந்தேன் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று மெரி கிறிஸ்மஸ்னால் மெரினாக்கா ஒரு ஹாப்பி என்ற பொருள்படுமோ? வேண்டாம்ப்பா. ஒன்றும் முழுமையாக தெரிந்து கொண்டு பேசாமல் முழுமையாக தெரிந்து கொண்டு பேசுவது நல்லது. ஓகே, வணக்கம்.